வணக்க மக்களே, சட்டமூலம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா. கிட்டத்தட்ட தொகுதி உடன்பாடெல்லாம் முடிந்து விட்டதா. எடப்பாடிக்கு 205 தொகுதிகளுக்கு உடன்பாடு முடிந்தது. தேமுதிக உள்ளிட்ட ஒரு கட்சிகளுக்கு மட்டும் வெயிட்டிங் வந்துவிட்டால் மீதமுள்ள 29 தொகுதிகளும் முடிந்து விடுமா. வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் தான் இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டிய நிலைப்பாட்டில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில்தான் உருவாகி கொண்டிருக்கிறதாம். அதனைத் தொடர்ந்துதான் அண்மையில் அமமுக மற்றும் பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் அதிமுகவுடன் ஒரு வலுவான கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் அனைத்து கட்சிகளும், அதாவது அதிமுகவில் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் தொகுதி பங்கீடு என உறுதியாக செய்யப்பட்ட நிலையில்தான் கண்டிப்பாக அரசியலிலே புதிய மாற்றமெல்லாம் ஏற்படக்கூடிய வகையில்தான் அமைந்துள்ளதாம். அதாவது தமிழக அரசில் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதிவேகமாக நகர்ந்து வரும் நிலையில் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது ஒரு அதிரடி வியூகம் எல்லாம் தொண்டர்களை உற்சாகத்தை ஆழ்த்தி இருக்கிறதா. அதாவது வேகத்தில் ஜெயலலிதா, வேகத்தில் எம்ஜிஆர் என அதிமுகவினர் முழுங்கும் வகையில்தான் தொகுதி பங்கீடு விவகாரத்தில் எடப்பாடியார் காட்டும் இந்த வேகம் அரசியல் விமர்சகர்களிடையே ஒரு வியக்க வைக்க செய்தியாகவும் பார்க்கப்படுகிறதா. அதாவது எடப்பாடியான அதிமுகவுக்கு மொத்தம் தமிழகத்தில் 205 தொகுதிகளுக்கான உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள தொகுதிகளெல்லாம் சில கூட்டணி கட்சிகளுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டதாகவும் வெளியாகும் தகவல்தான் அதிமுக கோட்டையிலே ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா. அது மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமி இந்த தலைமையான அதிமுக கூட்டணி என்பது தமிழகத்தில் வருகின்ற 2026 தேர்தலில் 210க்கு மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் என அவர் ஏற்கனவே ஒரு நம்பிக்கையுடன் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி தற்போது பாமக, பாஜக மற்றும் டிடிவி தினகரன் தலைமையான அமமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் ஒரு சமூகமான முறையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிந்துள்ளதாக தெரிகிறதா. ஒரு தேசிய கட்சியாக பாஜகவை அரவணைத்து செல்வதிலும் அதே சமயம் கட்சியின் ஒரு பெரும்பாலான இடங்களை தக்க வைத்துக் கொள்வதிலும் எடப்பாடியார் காட்டிய இந்த டிப்ளமசி என்பது அதிமுகவிலேயே ஒரு வலுவான நிலையில் ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் இது அமைந்திருக்கிறதா. அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்பொழுது தேமுதிக இணையுமா என்ற ஒரு வட்டாரத்தில் இணையுமா என்ற ஒரு பரபரப்பான செய்தி மக்களிடையே எழுந்திருக்கிறதா. அது மட்டுமின்றி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான இந்த தேமுதிக ராஜ்யசபா சீட் மற்றும் குறிப்பிடத்தக்க சட்டமன்ற தொகுதிகளை கோரி வருவதாக சொல்லப்படுகிறதாம். அதிமுக தரப்பிலோ தேமுதிக உள்ளிட்ட சில கட்சிகளுக்கு மீதமுள்ள அந்த 29 தொகுதிகளை தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் சில தினங்களிலே 234 தொகுதிகளுக்கான முழுமையான பட்டியல் தயாராகிவிடும் என அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. இதனைத் தொடர்ந்தான் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே நிலவும் இந்த இழுபறி, அங்கு நிலவும் குழப்பங்களை எடப்பாடி பழனிசாமி மிக சரியாக பயன்படுத்தி வருகிறார். திமுக கூட்டணியில் ஏற்படும் விரிசல்கள் அதிமுகவிற்கு ஒரு சாதகமாக அமையும் என்பதை உணர்த்துகிறதா. இந்த நிலையில்தான், அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது எடப்பாடியார் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.